சிவாஜி மாதிரி ஒரு நடிகரை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு நடிகர் இதுமாரி யாரும் இல்லை அப்படின்லாம் பேசுகிற கேள்விப்பட்டிருக்கு. 72க்கு பிறகு தான் எனக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு ஈர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு நாளில் நடந்துங்க, இது ஒரு சில மாதங்களாகவே நடந்தது. இப்போ இந்த திரைத்துறைக்கு முக்கியமான ஆளுங்கள்லாம் இது ஒரு அடையாளம். சிவாஜி என்ற மாபெரும் நடிகர் இந்தியாவில் நடிகர் திலகம், தமிழுக்கு கிடைத்த, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு நடிகர் திலகம். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்தும் அறிவோம். பெருமைப்படக்கூடிய ஒரு இடம் பெருமையாக இருக்க வேண்டும். அது பெருமையாகவே பார்க்கப்பட வேண்டும். அதை பெருமையாக பாவிக்க வேண்டும். அந்த பார்வை நாம் பார்க்க காட்பாதர் அவங்களுடைய வழிகாட்டியை தான் நம்ம வரணும். இருப்பது நடிப்புக்கு இலக்கணம் அவர்தான். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வாழ்ந்த அந்த அன்னை இல்லம் அவரது பேரன் துஷ்யந்த் அவர்களால் பல்வேறு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது 25 வருடங்களுக்கு முன்பு அந்த அன்னை இல்லத்தை மையப்படுத்தி ஒரு பிரச்சனை வந்த பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அன்னை இல்லத்துக்கு வந்த பிரச்சனையை நன்கு அறிந்து சந்திரமுகி என்ற படத்தை நடித்து கொடுத்ததாக ஒரு தகவல்கள் இன்றளவு பேசப்படுகிறது. அதே போல மீண்டும் ஒரு பிரச்சனை அந்த அன்னை இல்லத்தை மையப்படுத்தி அவரது உறவினர்களால் மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு தீர்வு காணப்போவது யார் என்ற கேள்வியும் தினந்தோறும் வலையொலி தளங்களில் எதிரொலிக்க தவறுவது இல்லை. அதாவது பிரச்சனைக்கு யார் காரணம், யார் மூலமாக பிரச்சனை உருவானது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சிவாஜி கணேசன் எப்படியோ அதே போல தான் அந்த அன்னை இல்லமும். சென்னையில் பார்த்தீங்கன்னா திரை ஆளுமைகளில் 4 பேர் வீடு ஒரு பேசும் இடமாக இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ராமாபுரம் தோட்டம், அடுத்ததாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கோபாலபுரம் இல்லம், ஜெயலலிதா அவர்களுடைய போயஸ் தோட்டம், அதுக்கு அடுத்தா போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய சவுத் போக் ரோடு அன்னை இல்லம். அது இப்பொழுது செவாலியே சிவாஜி கணேசன் சாலை என்று மாற்றப்பட்டுள்ளது. அதாவது இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு அடையாளமாக ஒட்டுமொத்த தியாகராயர் நகர் மட்டுமல்ல, சென்னையினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அன்னை இல்லம் குறித்தும் பல்வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டு இருந்தாலும் இதற்கெல்லாம் எம்ஜிஆர் என்று இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் அணுகியிருப்பார், ஒரே வார்த்தையில் எப்படியெல்லாம் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பார் என்பது குறித்தும் இந்த பிரச்சனைக்கு எப்படியெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது பற்றி நம்மிடையே விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திரை ஆளுமையுமான சமூக ஆர்வலர் மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உலக புகழ்பெற்ற நடிகர்களில் அவரும் மார்லன் பிராண்டோ, அதுக்கு அடுத்தாறு போல பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. நம்ம வரலாற்று நாயர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய திரை ஆளுமை மூலியமாக தான். அது வஉசியா இருக்கலாம், கப்பலொட்டிய கட்டபொம்மனார், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கலாம், திருவருச்செல்லூராக இருக்கலாம். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா திரை ஆளுமையில் இவங்கெல்லாம் சிவாஜி கணேசன் போல இருந்திருப்பார்கள் அப்படின்ட்டு ஒரு இன்றைய பேசப்பட்டு வருகிறது. அதாவது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் ஒரு நாள் மேயராக இருந்துவிட்டு ரொம்ப சிறப்பு, அப்போ தமிழகத்து பல்வேறு சிறப்புகளை செய்திருக்கிறார். செவாலிய விருது வாங்கி பிரான்ஸில் தரப்படுகின்ற மிக உயர்ந்த விருது செவாலிய விருது. மத்திய அரசு அவருக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்ட தவை இருந்தாலும் பிரான்ஸ் நாடு அவரை அங்கீகரித்து செவாலிய விருதுலாம் கொடுத்து கவனிக்கு. அப்படிலாம் ஒரு பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான் சிவாஜி கணேசன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 275 படங்களில், அதாவது பெரும்பாலான படங்கள் குடும்பத்தை மையப்படுத்தி தான். அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா அவர் அன்னை இல்லத்தை குடும்பத்தோட
கூட்டு குடும்பமாக தான் வந்து தான் மறைகிற வரைக்கும் வந்து கட்டி காத்தார். எம்ஜிஆர் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் தீர்த்திருப்பார்? நமக்கெல்லாம் பெருமை சிவாஜி நடிகர் திலகம், நடிப்பின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றதுல நமக்கு பெருமை. நீங்க எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாலும் உங்களை முதல்ல ஈர்த்த பாடல் வந்து சிவாஜி பாடல்னு நீங்க நான் வந்து அந்த முதல் பாடல், அதாவது 72க்கு முன்னாடி வரைக்கும் சின்ன பருவத்துல, குழந்தை பருவத்துல அல்லது விவரம் செஞ்ச விடலை பருவத்துல என்கிட்ட எல்லாரும் சொல்றதை கேட்கறது வந்து சிவாஜி மாதிரி ஒரு நடிகரை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு நடிகர் இனிமேல் யாரும் இல்லை அப்படின்லாம் பேசுறதை கேள்விப்பட்டிருக்கேன். 72க்கு பிறகு தான் எனக்கு எம்ஜிஆர் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. சிவாஜி கணேசன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நடிப்பு அப்படின்னா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே சொல்லி அந்த நடிப்பவர் வருங்க. அந்த மாதிரி நடிப்பு. அவர் கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வசனம் இன்னும் வந்து பிரபலமாக இன்னும் நிறைய பேரால வந்து உச்சரிக்கப்படுகிற வசனம். திருவிளையாடல் அப்படி நடந்து வருவார், ஒரு நடந்து வருவாப்புல பாருங்க. அவர் நடந்து வரும்போது அப்படி ஒரு இழுத்து அபரிதமான ஒரு நடிப்பு. திருவண்ணாமலை பாடல அசல் இசை கலைஞரே வாழ்ந்த தில்லானமல் அந்த ஒரு அங்க அவயங்கள் ஒவ்வொரு செல்லும் நடிக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை நடிப்பில் அவர் வாழ்ந்த அந்த அன்னை இல்லம் ஒரு பெரிய பேலஸ் மாதிரி, அதுக்கு ஒரு வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியா பணிபுரிந்த அதாவது ஜார்ஜ் டி போப் அவருடைய வீடு அது. அந்த வந்து தலைமை செயலாளர் வந்திருக்காரு, மிகப்பெரிய அதிகாரி. அவர்கிட்ட தான் மாறி இருக்கு. பிறகு வந்து இவர் கைக்கு வந்து 59 வாங்கியிருக்காரு. அன்னை இல்லமா வந்து பெருட்டப்பட்டு பெரிய வெள்ளை மாளிகை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை கொண்டு அந்த வீட்டில் இந்தியாவில் உள்ள பல அரசியல் பிரமுகர்கள், பல தலைவர்கள் அங்க வந்து காமராஜர், விபி சிங். இதுல குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆர் அதான் சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு எம்ஜிஆர் என்ன சொல்றாங்க, தம்பி கிட்ட போய் அந்த சாப்பாடு சாப்பிடணும், பெரிய அண்ணன் வந்திருக்காரு, அந்த கமலா அந்த மீன் குழம்பு கரெக்டா அந்த சாப்பாடு அப்படின்னா அதே மாதிரி ஷூட்டிங் போகும்போது பெரிய கேரியர்ல கொண்டு வந்து அந்த உணவு பரிமாற்றம், அந்த விருந்தோம்பல் அங்கதான் அன்னை இல்லத்துல தான் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து நான் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனேன், நான் வந்து சாப்பிட்டதில்ல, என் குடும்பத்துல அந்த மாதிரி அவங்க பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் ராமாவரத்துல பெரிய ஒரு விருது இருந்தோம். அவரு வந்து விருந்தவங்களை வந்து விரும்பி சென்ற விரும்பி சாப்பிடுகின்ற இடம் அன்னை இல்லம். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமைகள், 2 ஆளுமைகள் இருந்த வீடு தான் அன்னை இல்லம். சவுத் போக் ரோட்ல இருக்கு. அந்த போக் அப்படிங்கிற ஒரு அவருடைய தான் வாங்கியிருக்கிறதா கேள்வி. இப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரத்தாச்சு, அது ஒரு குடும்ப பிரச்சனை. நம்ம வந்து பொது வழியில விவாதிக்கிறது நல்லா இருக்காது. ஆனா அந்த பெருமையை பேசலாம். சிவாஜியா எம்ஜிஆரா, எம்ஜிஆர் சிவாஜியா இருக்கும்போது கூட எம்ஜிஆர் வந்து அன்னை இல்லமா, தம்பி வீடா, அங்க சாப்பிட்டதா, அந்த சாப்பாடா, அவங்க பரிமாறின அந்த உணவா அப்படின்னு நினைத்து பார்த்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு எம்ஜிஆர் அடிக்கடி சொல்ற ஒரு ஒரு இடம், அடிக்கடி போய் வந்து பெருமைப்பட்ட ஒரு இடம், அப்பேற்பட்ட ஒரு இடம் அன்னை இல்லம். அந்த எண்ணெய் இல்லம் அது சீர்குலையாமல் பெருமையோடு எந்தெந்தும் நிலைக்க வேண்டும் என்பதான் நம்ம எல்லாருடைய ஆசை. இந்த பிரச்சனை வந்து வந்ததுக்கு அப்புறம் சார் பல பேர் பலவிதமா வந்து பேசுறாங்க, அது அவங்களுடைய உரிமை, கருத்து சுதந்திரம் வச்சுக்கலாம். எம்ஜிஆர் இருந்திருந்தா என்ன செய்திருப்பார்? எம்ஜிஆர் அதான் சொன்னேன். இப்ப இதை நான் சொல்லி வரும்போது எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்திருந்தா அவர்கிட்ட போய் யாரும் சொல்ல வேண்டாம், அவரே போன்ல வந்து என்ன பிரச்சனை, இது எப்பேற்பட்ட ஒரு இடம் தெரியுமா, எப்பேற்பட்ட மாளிகை தெரியுமா, அதுக்கு வந்து அந்த புகழையும் அந்த பெருமையும் எடுத்து சொல்லி அதற்கு தீர்வு உடனடியாக தீர்வு கண்டு அதை எல்லோரும் மதிக்கக்கூடிய வரவேற்கத்தக்க வகையில் உங்களுக்கு முடிவெடுப்பார். இப்படி எத்தனை விஷயங்கள்ல எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது செஞ்சிருக்கிறார். இப்ப இருந்திருந்தா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. எம்ஜிஆர் இருந்திருந்தால் அந்த மாளிகை மாட மாளிகையாகத்தான் இருக்கும். அதோடைய
எள்ளளவும் குறையாத வண்ணம் அவர் அதை பாதுகாத்து அதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருப்பார். பிரபு கூட்டு உரிமையாக சொல்லியிருப்பார், தம்பியுடைய பாரம்பரியமும் பெயருக்கும் ஒரு களங்கம் ஏற்படாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும், ஒரு கண்டிப்போடையும் ஒரு அன்போடையும் அக்கறையோட சொல்லியிருப்பார். இல்லை, அவர் சொல்லியிருந்தாலும் இவர் ஒரு தான் வீடு மாதிரி, எம்ஜிஆர் என்றால் என்னுடைய வீடு என் அண்ணன் வீடு மாதிரி அதை அவர் அதை பாதுகாத்திருப்பார். இந்த அளவுக்கு அது பேசும் பொருளாக விட்டுருக்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் அவருடைய குணம். இது சாதாரண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நடுங்கி படபடன்னு சட்டுன்னு கிராமத்தை சொல்ற மாதிரி ஒரு செகண்ட்ல இந்த பிரச்சனையை தீர்த்துருவாரு. அதை அப்படியே இது பண்ணிடுவார். என்ன வருஷம் அவங்களெல்லாம் இந்த எம்ஜிஆர் சிவாஜி போன்ற பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் கொஞ்ச நாள் இன்னும் இருந்திருக்கணும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத நான் அடிக்கடி யோசிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னமும் கலைக்கு அரசன் தான். இது மாற்றுக்கிறது கிடையாது, மாற்றுக்கிறது கிடையாது. ராமன் ராமன் இந்த படத்துல நவராத்திரி அவருடைய முதல்ல பாத்தீங்கன்னா தெய்வ மகன்ல தெய்வம் 3 விதமான கேரக்டர், 3 விதம் பாத்தீங்கன்னா வேற விதமா வெளிப்படுத்தியிருப்பாரு. அதுல ஒரு கேரக்டர் பிரபுவை ஞாபகப்படுத்தும், நடை உடை சிரிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபு அப்படியே சலாவை ஞாபகப்படுத்தும். அப்புறம் இது பண்ணுறது அதே மாதிரி தங்கப்பதக்கம், அதாவது ரொம்ப இன்னைக்கு ஒரு கடமை தவறாத காவல் அதிகாரி எப்படி இருக்கணுங்கிறது உதாரணத்துக்கு அப்படி அந்த படம். அது என்ன மாதிரி படம் அது? தனது மகனே தவறு செஞ்சாலும் கடமை தான் முக்கியம். அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு படைப்பாளிகளை வளர்த்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய ஒரு இடம் அன்னை இல்லம். அது அன்னை இல்லம் தான். இல்லை அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அன்னை இல்லம் தான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு நாள்ல நடந்திருக்காது. ஒரு நாள் நடந்த பிரச்சனை இது ஒரு சில மாதங்களாகவே தொடர்ந்தது. இப்போ இந்த இந்த திரைத்துறைக்கு முக்கியமான ஆளுகளா தலையிட்டு இது ஒரு அடையாளம். சிவாஜி என்ற மாபெரும் நடிகர், இந்தியாவின் நடிகர் திலகம், தமிழுக்கு கிடைத்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு நடிகர் திலகம். அவர் வாழ்ந்த இடம் பேசும் பொருளா வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய நல்ல எண்ணத்துல. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் தமிழர்கள் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க, அக்கறை எடுக்கிறாங்க. ஆமா, ஐயோ இப்படி இந்த நியூஸ் வந்த உடனே நீங்க சொன்ன காட்டு இந்த நியூஸ் வந்த உடனே எப்பேற்பட்ட வீடு, எப்பேற்பட்ட நடிகர். ஏன்னா வாழ்ந்தவர்கள் கீழே விடக்கூடாது. அதோட வழி என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், நமக்கு அது கூடுதலா தெரியும். அதை நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆக எது எப்படி இருந்தாலும் சரி அதனுடைய வலின மெல்லினங்களுக்கு நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த இடம், அது வாழ்ந்த இடம், அது நடிகர்களுடைய இடம், அது ஒரு அடையாள சின்னமாக இருக்க வேண்டும். அது ஒரு நடிப்பிற்கு ஒரு இலக்கணமான ஒரு மாமனிதர் வாழ்ந்து மறைந்த இடம்னால அது ஒரு பொக்கியசமா, கலை பொக்கியசமா இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பார்வையில நம்ம பார்க்கிறோம். கலைத்தாயின் மூத்த மகன். அப்ப அந்த மூத்த மகன், கலைத்தாயின் மூத்த மகன் இருக்கும்போது இதுல என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு எல்லாரும் எப்படி சொல்றாங்க, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய பெருமை மிக்க வீடு, அந்த எவ்வளவு பெரிய நடிகர் அங்கே வாழ்ந்த வீடுன்னு அப்படின்னு எல்லா பொதுமக்களும் சொல்லும் போது கலைத்துறையில் உள்ளவங்க அதற்கு அதிக பங்கு இருக்கு அவங்களுக்கு, அதிக உரிமை இருக்கு அவங்களுக்கு. அதை உடனே உட்கார்ந்து பேசி அதை ஒரு செலக்ட் பண்ணி அதை மீண்டும் பொலிவோடு தலைமுறை செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறதா நல்லா இருக்கும். ஒரு கலை அப்பதான் நமக்கு எப்பவுமே ஒரு கலையாக இருந்தாலும் சரி, ஒரு வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஒரு இதுனாலும் சரி, தன்னுடைய லெஜண்ட், நம்முடைய காட்ஃபாதர்னு சொல்லுவோம், அவங்களுடைய வழிகாட்டியை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நடிப்புக்கு இலக்கணம் அவர் தான் இலக்கணம். அப்போ அவருடைய இலக்கணத்தை நம்ம அப்படியே தொடர்ந்தும்போது ஆசானுக்கு தொண்டன் செய்த சின்ன 24 கிராஃப்ட் இருக்கு தமிழ் திரையுள்ள. அப்புறம் இது இல்லாமல் நாடகத்தில் இருக்கு. நாடகம் இப்போ அப்கோர்ஸ் இல்லை, 24 கிராஃப்ட் இருக்க எல்லா கலைகளும் சேர்ந்து ஒரு ஃபண்ட் ரைசிங்காக பண்ணி நிதியை திரட்டியாது ஆவணப்படுத்த வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன் அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அவர் நடிப்பில் மட்டும் நின்று கொள்ளாமல் இந்திய சீனா போர் நடக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சி
கலை நிகழ்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு எவ்வளவு பவுன் நகர் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாரிலாம் வந்து ஒரு நாட்டுக்காகவும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இதை சொல்லும்போது அவர் நாட்டுப்பற்றோட அவருடைய தமிழ் பற்று ஒவ்வொரு தமிழும் புரிஞ்சுக்கணும். அவருடைய உச்சரிப்பு, சரி, அவருடைய பேச்சு, அவர் என்ன இடத்துல இந்த தமிழை இறக்கணும், ஏற்றி பேசணும், அவருடைய வசனங்கள், அவருடைய தமிழை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு தமிழாசிரியரா தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த பாட்டை பாடி அப்படி பாடும்போது அவரே பாடுற மாதிரி தமிழ், அந்த தமிழ் இவரிடமிருந்து ஊற்றெடுத்து வந்ததா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் தமிழை வந்து வளர்த்தாரு. அதனால தமிழ்நாட்டை வந்து அவருக்கு பங்கு இருக்கு. அந்த பங்கை நாம் எல்லோரும் போற்ற வேண்டும். இந்த தமிழ் வளர்ச்சிக்காக அவருடைய ஒவ்வொரு நடிப்பும், ஒவ்வொருடைய பார்வையும், ஒவ்வொருடைய சொல்லும், ஒவ்வொருடைய செயலும் அந்த தமிழை 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 மென்மேலும் மெருகேற்றி செய்வதற்கு அவரால் பல பல ரூபத்திலும் பல வடிவங்களிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார் தன் நடிப்பின் மூலமாக. நிறைய வந்து இளைய தலைமுறை நடிகர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் நடிப்பதை பார்த்து வந்து சந்தோஷம் அடைந்தார். எம்ஜிஆர் போல சிவாஜி கணேசனும் ரெண்டு பேருமே அந்த ஆளுமையாக இருந்த காலகட்டத்தில் அடுத்த தலைமுறை நடிகர்கள் என்ன ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்கள்லாம் வந்து பார்த்து அவர்களுக்கு வழிவிட்டு வந்து பல்வேறு விதமான அந்த இளைய தலைமுறைக்கு ஊக்கமளிக்கணும், அவளை வந்து தட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையை வந்து வளர்த்து கொண்ட மகா கலைஞர். அவர் போன்ற வந்து கலைஞர்லாம் வந்து இன்னமும் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, திரை வடிவத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, செய்தியை சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீ சொல்கிறது போல் அது ஒரு வந்து அவர் படங்களே வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பாடமாகவே இன்னமும் இருக்குதுன்னு சொல்லி நிறைய நடிகர் சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அவர் படமே பார்த்தாலே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வந்து ஒரு செய்தியை சொல்லும். அந்த மாரிலாம் வந்து சிவாஜி கணேசன் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து செதுக்கியிருப்பார் திரையில். ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆவணமாக இன்றைக்கும் பயன்படுத்தி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே உலக தமிழக எல்லாருமே வந்து ஆஹா அன்னையிலேருந்து இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு வந்து ஏங்குற ரொம்ப வந்து ஆதங்கப்படுற அந்த நிகழ்வு. அது வந்து இதெல்லாம் எதை வெளிக்காட்டு கலைத்துறையின் தலைமகன் அப்படிங்கிற அந்த பெருமையை காப்பாற்றணும், அவருக்கு மரியாதை செலுத்தணும்னா கலைத்துறையில் அவங்க எல்லாருமே எத்தனையோ ஒரு இதை வச்சு இது ஒரு சாதாரண விஷயம். இது ஒரு ஓவர் நைட்டில் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள அது பிரச்சனை முடிச்சு அதை சரி பண்ணக்கூடிய திறமையும் வாய்ப்பும் வசதியும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இருக்கு. நம்ம இதை காப்பாற்றணும், இதை பாதுகாக்கணும், இதை ஆவணப்படுத்தணும். இது நாளைய வரலாற்றில் அது முக்கியமான இடமாக இருக்க வேண்டும். எப்படி நம்ம தாஜ்மஹாலை ஒரு பெரிய வரலாற்று சிற்பமாக சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் அது இந்தியாவில் பெரிய தாஜ்மஹால் சொன்னால் கூட தமிழ்நாட்டில் தமிழுடைய கலாச்சாரம், இந்த சினிமா, நாடகம் இதுகளில் ஒரு முக்கியமான ஒரு தலைமையான இடமாக அதை கருதப்பட வேண்டும், அதை போற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருவாரியான மக்களுடைய ஆசையாக இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை என்று சொல்ல முடியும். தமிழக மக்களுடைய உணர்வுகளை சிவாஜி குடும்பத்தினர் வந்து எப்படி உள்வாங்கி எப்படி இனியே செயல்படணும், அது ஒரு பர்சனல் குடும்பத்தை பற்றி நம்ம பேசுறது பர்சனல் வேற. ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள், தமிழக மக்கள் இந்த விஷயத்த வந்து ஆஹா அவங்களுக்கு தானே பெருமை. இப்ப நமக்கு இவ்வளவு பெருமைப்படுமோ நம்ம அவங்களுக்கு அது மெல்ல 10 மடங்கு பெருமை தானே. பெருமைப்படக்கூடிய ஒரு இடம் பெருமையாக இருக்க வேண்டும், அது பெருமையாகவே பார்க்கப்பட வேண்டும், அதை பெருமையாக பாவிக்க வேண்டும். அந்த பார்வையில் நாம் பார்ப்போம், அதற்கான இடமாக அது அமைய வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களின் ஆசை. அதாவது சிவாஜி பற்றிய மக்களுடைய உணர்வுகளை இனி எப்படிலாம் மதித்து எப்படிலாம் வந்து அதை செயல்படணும். கரெக்டு. அந்த இடத்தை பார்க்கும்போது சிவாஜியுடைய நடிப்பையும் பெருமையும் திருப்பி ரீகலெக்ட் பண்ற மாதிரி அது ஒரு அடையாள சின்னமாக அதை பார்க்கும்போது இப்படி ஒரு நடிகனா இருக்க வேண்டும் என்பதுதான் வருங்கால சந்தேகத்துக்கு அது ஒரு இடமா இருக்கணும்னு சொல்றதா. இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் சிவாஜி பற்றி எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருந்தாலும் நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜியை பற்றிய அந்த தகவல்களை கூடுதல் அக்கறை எடுத்து சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு தெளிவாக தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்த இனிய நன்றி. நன்றி.